நந்தகுமார் சார், விஜய் களத்துக்கு வரும்போதே பல விமர்சனங்கள். இப்போ முக்கியமான நிர்வாகிகள் ஆதவர்ஜுனாலாம் மிகப்பெரிய நபராக விசிகால இருந்தார். இப்போ விஜய் கிட்ட போயிருக்கிற போது இன்னும் ஆதவர்ஜுனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலெல்லாம் போய் சேர்றதாகலாம் பேசப்பட்டது. திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருப்பது அரசியலில் என்ன புள்ளியை நகர்த்தும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான நகர்வாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சிக்கு இன்றைக்கி தாவேக்கால விஜயை தவிர அடுத்த முகம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைங்கிற அளவுக்கு இருந்துச்சு. புஷி ஆனந்தங்கிறவர் இருக்கார். ஆனால் புஷி ஆனந்த் அவர் துணை பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் கூட நான் முடிகிற வரைக்கும் விஜயனுடைய ரசிகராக இருந்தாவே போதுங்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மை இருந்தவர். பட் இருந்தாலும் விஜயனுடைய நம்பிக்கைக்கு 100% பாத்திரமானவர். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் களங்கிறது, ஏன்னா அவங்க அது வரைக்கும் நிர்வகிச்சிட்டு இருந்தது ரசிகர் நற்பணி மன்றம். அதை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி வேறு. ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அதுவும் எலக்டரல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்து அந்த பார்ட்டி ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறங்கிற ஸ்கில் செட் கம்ப்ளீட்லி வேறு. ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ் அ ஹை பர்ஃபார்மர். அது ஹைப்போ நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போதே நம்ம அதை பார்த்தோம். திமுகவில் இருந்தார். அவர் திமுகவில் மெம்பராகவே இருந்தார். ஒரு 2-3 தேர்தலுக்கு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் வேலை செஞ்சார். பிரசாந்த் கிஷோர் மாதிரி தேசிய அளவில் புகழ்பெற்ற வியூக அமைப்பாளர்களையும் அவர் மூலியமாக தான் திமுகவுக்கு அழைத்து வரப்பட்டது. அந்த அளவுக்கு அங்கே வேலை பார்த்தவர் திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொடர்ந்து அதிக நாட்கள் டாபிக் ஆஃப் த டிபேட்டாக இருந்தது ஆதவர்ஜுனாவுடைய ப்ராபகண்டானால. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பேர் கிடைத்ததே ஆதவர்ஜுனால தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, பேர் கிடைச்சதுன்னு இல்ல. பேர் கிடைச்சதுக்காக உழைத்தவர் திருமாவளவன். அவர் கூட இருந்த பல நெடுங்காலமா அந்த கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டாபிக் ஆஃப் டிபேட்டா ஃபார் அ வெரி லாங் எக்ஸ்டெண்டட் டைம். அதே மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்த திமுக கூட்டணியினுடைய தலைமைக்கு, அது இல்லாமல் அவங்க இப்போ தற்போது கூட்டி வந்திருக்கக்கூடிய துணை முதல்வர் அமர்களுக்கு மேலேயும் ஒரு காட்டமான விமர்சனத்தை அதீதமாக வச்சவர். எல்லாருமே குடும்ப அரசியல் அப்படி இப்படின்னு வச்சிருந்த சூழ்நிலை இவர் ஒரு படி முன்னும் மேலே போய் இது ராஜ இது மாதிரி ஆயிடுச்சு, இது மொனார்கி மாதிரி ஆயிடுச்சு இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதீத விமர்சனம் பண்ணவர். என்ன பலம் மாறும் ஒரு இல்லை, இது அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் ஒன் அனதர் பர்சன். இப்போ அந்தரிதாஸ் அதான் சொல்கிறார். அவர் சொல்கிற வேகம் ஓகே, ஒரு மென்மே கம் மென்மேகோ, ஒருத்தர் போகிறாங்க ஒருத்தர் வராங்கங்கிற மாதிரி நான் அந்த ஆங்கிளில் பார்க்கல. இவர் நான் அதை தான் சொல்ல வந்தேன். என்ன செய்வார்னு சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல வரேன். நான் 3 தேர்தலில் திமுகக்காக வேலை பார்த்தவர். அதே மாதிரி இங்கே கட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கட்சியினுடைய ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதிகம். அவர் விடுதலை சிறுத்தைகளில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடு குறுகிய காலகட்டம் தான். ஆனால் அந்த குறுகிய காலகட்டத்திலேயே அவருக்கு அந்த கட்சியில் உண்டான வீச்சு அதிகம். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில வரைக்கும் போய் சேர்ந்திருக்காரு. திமுகவுடைய தேர்தல் களத்துல இருந்தாரு, அவர் மிகச்சிறப்பாக செயல்பட்டாரு அப்படின்னு சொன்னா திமுக அவருக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கும், கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி டிபேட் டாபிக்கா அவர் இருந்தார். உண்மையாகவே விசிகா உணர்ந்திருந்தார், அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. ஆனால் 2 கட்சிகளிலுமே பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. தமிழக வெற்றி கழகம் அவங்க என்ன காரணத்தாலே கொடுக்காம இருந்திருக்கலாம். தமிழக வெற்றி கழகம் அவரை எடுத்திருக்கு. 2 கட்சி நிராகரித்து இருக்கிறது. இல்ல, இது கட்சி ஏற்றுக்கொண்டிருக்குன்னா இங்க எந்த புள்ளியில அவரை ஏற்றுக்கொள்றாங்க? இல்ல, இது தவறான வாதம். இது எந்த கட்சியும் அவரை நிராகரிக்கல. திமுகல இருந்து அவர் தூக்கி போடல. விசிகால இருந்து சொல்றது விசிகால இருந்து திமுக சஸ்பெண்ட் பண்ணாங்க. இவர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தார். யாரு வெளியே வந்தது? சஸ்பென்ஷன் என்ன 6 மாசத்துக்கு. நேத்து கூட திருமாவளவன் நிராகரிப்பு தானே சார்? இல்ல இல்ல இல்ல, திருமாவளவன் அவர்கள் நேத்து அவருக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு? 6 மாசம் நாங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையில 6 மாசம் கழிச்சு கட்சியினுடைய நடவடிக்கையில இருந்து கட்சியினுடைய தலைமையில பேசி திரும்பி கட்சிக்குள்ளார எப்படி பணியாற்றுங்கிறத வச்சுதான் நம்ம பண்ணுவோம், அதுதான் முறை. ஆனா இவர் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்கிறாரு. அதையெல்லாம் நம்ம திருமாவளவன் பாராட்டுறோம். அவர் வொர்க் பண்ணிருந்தாருன்னா அவர் 6 மாசம் இடைநீக்கம் செஞ்சிருப்பாங்களா? இல்ல, திருமாவளவன் பேசின இதுவரை அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு நாங்கள் யாரையும் இடைநீக்கம் செய்யவில்லை அப்படின்னு அவரே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். எதுக்காக இடைநீக்கம் பண்ணாரு? எதுக்காக பண்ணாரு? கட்சிக்கு எதிராக வேலை செய்யலன்னா, கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய கூட்டணி தர்மத்திற்கு எதிராக அவர் பேசினார். அப்ப அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடை தானே? என்னைக்கு பேசினார்? அதை
அன்னைக்கு அந்த புத்தக விழால மட்டும் பேசினது மட்டும் தான் வந்து கூட்டணி தர்மத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனதா? சார் அதுக்கு முன்னாடி போட்டார் சார். பேசினதெல்லாம் அதுக்கு பிறகு ட்விட்டர் போட்டார் சார். என்ன ட்விட்டர் போட்டாரு? அதுக்கு பிறகும் கூட்டணி கட்சிகள் சார்ந்து விமர்சனத்தை அவர் முன்வைத்தாரு. ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியினுடைய செயல்பாட்டுக்கும் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டார். அதுவே அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடை எத்தனை தானே. நாளா செயல்பட்டாரு? செயல்பட்ட உடனே இவங்க வந்து சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்ப எத்தனை நாளா செயல்பட்டார் நீங்க சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாசம் அவர் வந்து அங்க புகைஞ்சிட்டு இருக்கு. செயல்பட்டார்ல. அப்ப அது விசிகாக்கு வளர்ச்சியா தோல்வியா? விசிகாக்கு அது வளர்ச்சி. அதை தான் நான் சொன்னேன், நீங்க கவனிக்கல. அப்படி அவர் வைத்த விமர்சனங்கள் தான், திமுக மேல வச்ச கடுமையான விமர்சனங்கள் தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்தது. விசிகாக்கு வளர்ச்சினா ஏன் சார் அவரை இடைநீக்கம் பண்ண போறாங்க? அதுதான் நீங்க சொன்னீங்களே, ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த அழுத்தம் காரணம். எஸ், அதுதான் அவர் சொல்றாரு. கூட்டணி இருந்தால் தான் எங்களுடைய வளர்ச்சினா கட்சியினுடைய தலைவர் நினைக்கிற போது, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் முரணா இருக்கும்போது, நாளைக்கு விஜய் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு எதிராக ஆதவர்ஜுனா நிற்க மாட்டார்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதனால தான் நான் சொன்னேன், ஆதவர்ஜுனா வந்து ஹை பெர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல். எஸ், விஜய்க்கு எதிராக ஹை பெர்ஃபார்மன்ஸ் செய்வாரா? சொல்ல வரேன் கேளுங்க. ஏன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் நீங்க மேனேஜ் பண்றது டிஃபிகல்ட்டி. அது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, நிறுவனமா இருந்தாலும் சரி, நீங்க ஹை பெர்ஃபார்மிங் கேண்டிடேட்டை யூ ஹேவ் டு கீப் என்கேஜ். அவங்களுக்கு கண்டினியூஸ் சேலஞ்ச் கொடுத்துட்டு இருக்கணும், கண்டினியூஸ் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணும், எக்ஸ்போஷர் கொடுத்துட்டு இருக்கணும், அவங்களுக்கு உண்டான தீனி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல்ஸை நீங்க ரீடைன் பண்ண முடியும். ஆனா நீங்க அந்த ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல் ஐடியாலஜியை பூரா நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு எல்லாமே இருந்துக்குங்க கூட்டணிங்கும் போது அவர் பிச்சுக்கிட்டு தான் போவார். நந்தகுமார் சார், இப்ப விஜய் அவருக்கான ஒர்க்ஸை கொடுக்கல அப்படின்னா விஜயிடம் இருந்தும் அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நான் நீங்க அடுத்த விஜய்க்கு சவால் தான். விஜயையும் ஆதவர்ஜுனா சேர்த்து வச்சு சவால் தான். ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் எங்க போய் சேர்ந்தாலும் ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல்ங்கும் போது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி நீங்க ஹை பர்ஃபார்மிங் இண்டிவிஜுவலை மேனேஜ் பண்ணீங்கன்னா இட் வில் பேக் ஃபயர் யூ. அப்ப அதுக்கு விஜய்க்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து அவர் உள்ளார போறாரு, விஜய்க்கு வந்து இது கூடுதல் பலம். ஏன்னா இன்னைக்கு விஜய் பண்ண முடியாத பல விஷயங்களை வந்து இன்னைக்கு ஆதவர்ஜுனானால செய்ய முடியும். ஆனா அந்த ஆதவர்ஜுனாவை எப்படி நீங்க ரீடைன் பண்ணி சஸ்டைன்டா லாங் டேர்ம் உங்க பார்ட்டியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக யூட்டிலைஸ் பண்ண போறீங்கிறது விஜய்க்கு உண்டான சேலஞ்ச். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடத்துல நான் சொல்ல வந்ததான், இவர் ஏகப்பட்ட கட்சியில தேர்தல் அனுபவம் வாய்ந்தவர் ஆதவர்ஜுனா. இன்னைக்கு அங்க தேர்தலை சந்திச்ச ஆட்கள் யாரும் பெருசா இல்ல. புஷி ஆனந்த் கூட வந்து ஒரு எம்எல்ஏவா புஷி தொகுதியில இருந்திருக்காரு. அதுவும் தேர்தலை சந்திச்சது தானே சார். 4000 வாக்கு சார் அந்த தொகுதிக்கு. இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பருக்கு எவ்வளவு ஓட்டு? அப்ப நீங்க 4000 வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கிறவரை வந்து வச்சு நீங்க எலெக்ஷன் அவரை ஆனந்தனை அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அந்த கெபாசிட்டி கேப்பபிலிட்டி தமிழ்நாடு தேர்தல் சந்திக்க பத்தாது. சரி, அவரு ஒரு தொகுதியில வந்தாரு, பாண்டிச்சேரியில அரசியல் செஞ்சார். ஆதவர்ஜுனாக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? 3 எலெக்ஷன் கேம்பெயின் டிஎன்கேக்காக ரன் பண்ணிருக்காரு. யார் அவர் தலைமையில ரன் பண்ணாரா? தலைமையில இல்ல, யாருக்கு கீழ ரன் பண்ணாரு? அவர்தான் இந்த பிரசாந்த் கிஷோரே கொண்டு வந்தது. நீங்க என்ன பேசுறீங்க? இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதா? இது என்ன புது விஷயமா? இது எங்க சார்? சார் நீங்க இன்னைக்கு ஒரு டீம்ல பக்கத்துல இருக்காங்க, அவர்ட்ட பேசட்டும். அவரு ஒரு டீம்ல இருக்கும்போதே பிரசாந்த் கிஷோராவை இவர் மாறணுங்கிற அவசியம் இல்ல. அந்த நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா? அப்ப எதுக்காக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போன உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி எதுக்காக கொடுத்தாங்க? இஸ் யூஸ்லெஸ் இல்லையா? நீங்க சொல்ற உங்க வாக்கியத்துல ஒண்ணுமே இல்லாதவர் இல்லையா? திமுகனால நிராகரிக்கப்பட்டவர் தானே இவரு. எதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்த உடனே வந்து அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வளவு மோசமான கட்சிங்கிறீங்களா உங்க வார்த்தையில? ஒண்ணுமே இல்லாதவருக்கு தூக்கி துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்கன்றீங்களா? அப்ப எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் திறமையானவர்கள் என்னையை விட்டுட்டு என்னுடைய எதிர்கூடாரத்துக்கு போனாருன்னா அவர் யூஸ்லெஸ்னா இது என்ன மாதிரி ஸ்டாண்ட்? இது நான் திருப்பி அதே தான் சொல்றேன். இதுக்கு விஜய்க்கு ஒரு பக்கம் ஒரு பலமா இருந்தாலும் விஜய்க்கு சேலஞ்சிங் என்னன்னா, எந்த வகையில் அவரை நீங்க தீனி போட்டு, தீனினா அவருக்கு உண்டான சேலஞ்ச், என்கேஜ்மெண்ட், அவருக்கு உண்டான எக்ஸ்போஷர், அந்த பார்ட்டி டெவலப்மெண்ட்ல மற்றவங்க தலையீடு இல்லாம எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவரை நீங்க ரீடைன் பண்ண போறீங்கிற சேலஞ்சும் விஜய்க்கு இருக்கு. அதையும் நான் சொல்றேன். அந்த